ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதுலலாம் வந்து ப்ராடக்ட்ஸை சேல் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. எப்படி போறதுன்னு தெரியல, எங்க போய் எப்படி இ-காமர்ஸை கிரியேட் பண்றதுன்னு தெரியல. ஸோ அதை பத்தி ஒரு கிளாரிட்டி இன்னைக்கு பார்த்துடலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் யாரு வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்குள்ள வரணும் அப்படின்னு பார்ப்போம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல பண்ணிட்டு இருக்கீங்க. ஆர்டர்ஸ் வந்து நிறைய வருது. உங்களால வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மேனேஜே பண்ண முடியல அந்த ஆர்டர்ஸை. அதோட எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு ஆர்டர்ஸ் நீங்க டெலிவர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி பேமெண்ட்ஸ், எவ்வளவு பேமெண்ட்ஸ் வந்திருக்கு, யாரெல்லாம் எந்த கஸ்டமர் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, யாரு ரீஃபண்ட் கேட்டிருக்காங்க, எந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் வந்திருக்கு, எதுவுமே தெரியல. ரொம்ப அவங்களுக்கு டிடிஎஸா போகுது. அப்படிங்கிற ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்முக்கு வரணும். ஸோ இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணுவோம்னா, யார் யாரும் ஆர்டர் வச்சிருக்காங்க, எந்த டேட்ல ஆர்டர் வச்சிருக்காங்க, எந்த பொருள் ஆர்டர் வச்சிருக்காங்க, எவ்வளவு குவான்டிட்டிஸ், அதுக்கான பேமெண்ட் வந்துருச்சா, கார்ட்ல பேமெண்ட் பண்ணிருக்காங்களா, இல்ல வாட்ஸ்அப்ல பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு எடுத்து கொடுக்குற ஒரு விஷயம் தான் இ-காமர்ஸ். அது வெப்சைட்டா இருக்கலாம், ஆப்பா இருக்கலாம், வாட் எவர் மேபி. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம், என்ன நடக்குது, பிசினஸ்ல என்ன நடக்குதுங்கிறத நீங்க ஒரி பண்ணாம நீங்க ரொம்ப ஸ்மூத்தா போறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இ-காமர்ஸ். ஸோ இது மாதிரி பிசினஸ் ஓனர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்குள்ள வரணும். இது வந்து உங்களோட பிசினஸோட கோல்ஸை வந்து ரொம்ப ஈஸி பண்ணிடும். நீங்க கான்சன்ட்ரேட் உங்களோட பிசினஸ்ல பண்ணலாம். ப்ராடக்ட் விற்கிறது வந்து பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கும். இப்போ நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ள போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அதிகமா இந்தியாவில இருக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு மெயின் பிளாட்ஃபார்ம். ஒன்று வந்து ஷாபிஃபை, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டாவது ஊகாமர்ஸ். ரெண்டுமே வந்து ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். ரெண்டுக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ ஷாபிஃபை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஸ் மாடல்ல ஒர்க் ஆகும். ரெக்கரிங் பேமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ரெக்கரிங் பேமெண்ட்னா மாசம் மாசம் நீங்க அதுக்கு பேமெண்ட் பண்ணணும், இல்ல வருஷம் எவ்ரி இயர் நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஊகாமர்ஸ் வந்து சீப்பரா இருக்கும், உங்களுக்கு ரெக்கரிங் பேமெண்ட்ஸ் வராது. ஆனா வந்து ஒன் டைம் சார்ஜஸ் மாதிரி உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் உங்களுக்கு ஊகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல வந்து அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷாபிஃபை வந்து உங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும்னு தெரியல, நீங்களே ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். ஊகாமர்ஸ்னா ஓரளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் மேஜரா ரெண்டு பிளாட்ஃபார்முக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ நீங்க ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிட்டீங்க, உங்க ப்ராடக்ட் வந்து அதில் போட ஆரம்பிக்கலாம். நீங்க ப்ராடக்ட் வந்து ஆன்லைன்ல போட்டு நீங்க சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆன்லைன் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, நீங்க ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணிக்கலாம், உங்க கொரியர் பார்ட்னரை வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் அட்வான்டேஜ். இதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வஸ்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பிசினஸ்க்கு வந்து ஜிஎஸ்டியோ இல்லைன்னா எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வேணும் பேமெண்ட் கேட்வே வாங்குறதுக்காக. ரெண்டாவது வந்து உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுத்தீங்கனாலே வந்து நீங்க வந்து நிறைய பேமெண்ட் கேட்வே இருக்கு. ரேசர் பே, இன்ஸ்டாமோஜோ, ஃபோன்பே, நிறைய பேமெண்ட் கேட்வேஸ் இருக்கு. பில்டெஸ்க், இது மாதிரிலாம் இருக்கு. ஸோ நீங்க யார் கூட வேணா டைப் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்னு ஒன்று பிடிப்பாங்க. ஸோ லைக் வந்து 1% இருந்து 3.5% வரைக்கும் பண்ணுவாங்க. யூபிஐக்குனா அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் பிடிப்பாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்னா அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் பிடிப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னா அதுல வந்து ஒரு 100 rupees அப்படின்னா ஒரு 2 rupees, 2.5 rupees வந்து அவங்களோட டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து பேமெண்ட் கேட்வே பிடிச்சிருவாங்க. இது காமன் அக்ராஸ் ஆல் த பிளாட்ஃபார்ம். நீங்க யார்கிட்ட வாங்கினாலும் இதுதான் அதோட நாமினல் சார்ஜஸா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் பேமெண்ட் கேட்வே பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஷிப்பிங் பார்ட்னர் நிறைய இருக்காங்க. ஏபிஐ மூலமா நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம் ஆர்டர்ஸ். கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். லைக் வந்து டெலிவரி, எக்ஸ்பிரஸ் பி, அதே மாதிரி ப்ளூ டாட், இது மாதிரி எல்லாருமே கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து உங்க இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து என்ன ஆகும்னா, கஸ்டமரோட ஆர்டரை நீங்க டிஸ்பேச் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியா ட்ராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ப்ராடக்ட் எங்க இருக்குது, எங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு கஸ்டமர் பாத்துக்குவாங்க. நம்ம பிளிப்கார்ட், அமேசான்ல பாக்குறோம் இல்லையா, ட்ராக் ஆகி வர்றது அதே மாதிரி சேமா இருக்கும். ஸோ அந்த கஸ்டமருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒவ்வொருவரையும் கால் பண்ணி உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. என்னோட ப்ராடக்ட் எங்க இருக்கு, பார்சல் எங்க இருக்கு அப்படின்னு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அதை வந்து நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்.
அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த டொமைன் நேம், வெப் ஹோஸ்டிங் இதெல்லாம் வாங்குறீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களோட இமெயில் ஐடி கீழேயே வச்சுக்கோங்க. உங்க கம்பெனிக்கான பிசினஸ்க்கான என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வாங்குறீங்க எல்லாருமே உங்க இமெயில் ஐடி கீழே வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி வெரி சேஃப். நாளைக்கு ஏதாவது வந்து ஒரு வெண்டர்கிட்ட போய் நீங்க கிரியேட் பண்றீங்க, அவர் நாளைக்கு வந்து அந்த வெண்டர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை, நீங்க வேற யார்ட்டையாச்சும் மூவ் ஆகணும்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாமே உங்க இமெயில் ஐடிக்குள்ள வைக்கும் போது இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேணுங்கிறது. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.